பன்னிரு ஆழ்வார்கள். தொண்டரடி பொடியாழ்வார். ஆன்மீக உறவுகளே, பன்னிரு ஆழ்வார்கள் வரிசையில் இன்று தொண்டரடி பொடியாழ்வார் வரலாற்றை காண்போமா? தொண்டரடி பொடியாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவராவார். ஆழ்வார் வரிசையில் இவர் 10ஆவதாக வருவார். ஆனால் நம்ம இன்னைக்கு 11ஆவதாக சொல்கிறோம். ஆழ்வார் வரிசையில் இவர் 10ஆவதாக வரும் விப்ரநாராயணர் என்பது இவருடைய இயற்பெயர். திருவரங்கத்திலேயே வாழ்ந்திருந்து அத்தலத்தின் இறைவனாகிய அரங்கநாதனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் சேவையை தன் வாழ்நாள் முழுவதும் சிறமேற்கொண்டு செய்து வந்தார். ஆழ்வார்களின் வசனங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்று போற்றப்படுகிறது. இந்த பிரபந்தம் ஓதப்படும் 108 வைணவ கோயில்கள் திவ்ய தேசம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவரது படைப்புகளில் திருப்பள்ளி எழுச்சி 10 வசனங்களையும் 10 வசனங்களை கொண்டதாகவும் திருமாலை 40 வசனங்களை கொண்டதாகவும் பாசுரங்கள் அமைத்துள்ளார். இவை இரண்டும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 4000 சரணங்களில் கணக்கிடப்பட்டுள்ளன. தொண்டரடி பொடி மற்றும் பிற ஆழ்வார்களின் படைப்புகள் வைணவத்தின் தத்துவம் மற்றும் இறையியல் கருத்துகளுக்கு பங்களித்தன. கருத்துகளுக்கு பங்களித்தன. 3 சைவ நாயன்மார்களுடன் சேர்ந்து அவர்கள் தென்னிந்திய பிராந்தியத்தின் ஆளும் பல்லவ மன்னர்களை பாதித்தனர். இதன் விளைவாக தென்னிந்தியாவில் பௌத்தம் மற்றும் சமண மதத்தை வளரவிடாமல் தடுத்தனர் என்பது வரலாறாக உள்ளது. மேலும் இந்து மதத்தின் இரு பிரிவுகளான சைவம் மற்றும் வைணவம் தோன்ற காரணமாக விளங்கினர். தென்னிந்தியாவின் விஷ்ணு கோயில்களில் தொண்டரடி பொடியாழ்வாரின் தொடர்புடைய படங்களும் பண்டிகைகளும் உள்ளன. வசந்த உற்சவம் திருவிழா ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா வசந்த உற்சவம் திருவிழா ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படுகிறது. மேலும் அவர் பராமரித்ததாக நம்பப்படும் தோட்டத்தில் 9 நாட்கள் தொண்டரடி பொடியாழ்வார் மற்றும் பிற ஆழ்வார்களின் வசனங்கள் தினசரி பிரார்த்தனையின் போது ஒரு பகுதியாகவும் தென்னிந்தியாவின் பெரும்பாலான விஷ்ணு கோயில்களில் பண்டிகை சந்தர்ப்பங்களிலும் ஓதப்படுகின்றன. திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை என 2 நூல்களை இவர் எழுதியுள்ளார். யாரு? தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை என 2 நூல்களை எழுதியுள்ளார். தொண்டரடி பொடியாழ்வார் சோழ நாட்டில் திருமண்டங்குடி எனும் ஊரில் பிரபவ வருடம் மார்கழி மாதம் கிருஷ்ண சதுர்த்தி கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தார். இவரின் தந்தை வேத விசாரதர். இவர் குடுமி சோழிய பிராமணர். அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் இவர்கள். மேலும் இப்பிரிவினர் கடவுள் விஷ்ணுவை புகழ்ந்து பாடுவதை தொழிலாக வைத்திருப்பதால் இவர்கள் விப்ரா மக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். தொண்டரடி பொடியாழ்வார் பிறந்து 12வது நாளில் விப்ரநாராயணர் என்கிற பெயர் வைக்கப்பட்டது. சிறு வயதிலிருந்தே ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கிய பக்தி அவருக்கு கற்பிக்கப்பட்டது. இவர் நன்கு ஆளுமையுடன் வளர்ந்தார். மேலும் இவர் வயது முதிர்ந்த நபர்களையும் இவருக்கு இளையவர்களையும் ஒரே மாதிரியாக கருதி அவர்களுக்கு சரியான மரியாதை கொடுப்பவராக இருந்தார் இந்த விப்ரநாராயணர். ஸ்ரீரங்கத்தில் நந்தவனம் அமைத்து அரங்கனுக்கு அபிமானத்துடன் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார் இந்த
விப்ரநாராயணன், அதாவது தொண்டரடி பொடியாழ்வார். ஒரு காலகட்டத்தில் தாசி ஒருத்தியுடன் மோகத்தில் விழுந்திருந்த இந்த விப்ரநாராயணர் பின்னர் அரங்கனின் அருளால் மாயை நீங்க பெற்றார். தாசி ஒருத்துடன் வாழ்ந்து வந்தாள். அப்புறம் இந்த விப்ரநாராயணன் அரங்கனோட அருளால அந்த மாயையிலிருந்து வெளியே வந்தார். அதற்கு பின் இறை தொண்டில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தொண்டரடி பொடி எனும் திருநாமம் பெற்றார். அரங்கனையன்றி வேறு எவரையும் தொடமாட்டேன், அரங்கனையன்றி வேறு எவரையும் தொடமாட்டேன் என உறுதியாக இருந்தார். எனவே ஸ்ரீரங்கத்தை தவிர இவர் வேறு திவ்ய தேசங்களை பற்றி பாடாததால் இவர் பத்தினி ஆழ்வார் என்றும் போற்றப்படுகிறார். யாரு? தொண்டரடி பொடி ஆழ்வார் பத்தினி ஆழ்வார் என்றும் போற்றப்படுகிறார். இவரது திருமாலை என்ற படைப்பு பல விதங்களிலும் சிறப்புமிக்கது. அழகிய தமிழில் பகவானின் நாம மகிமையை எளிமையாக இந்த பாசுரங்கள் எடுத்து காட்டுகின்றன. மேலும் அக்காலத்திய ஸ்ரீரங்க நகரின் இயற்கை எழிலையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றன. இறைவனின் நாம மகிமையை முதல் பாட்டிலேயே எடுத்து கூறுகிறார் இந்த ஆழ்வார். உன்னுடைய திருநாமம் யமனால் ஏற்படக்கூடிய அவதிகளை தீர்க்கும் என்று பாடுகிறார் இவர். சாதாரணமாக நம்மிடம் காணப்படும் குறைகளை எல்லாம் நமக்கு இருப்பதாக ஆழ்வார் உருவகித்து கொண்டு உடல் உருக ஊன் உருக பாடுகிறார். சாதாரணமாக நம்மகிட்ட காணப்படும் குறைகளையே ஆழ்வார் என்ன பண்ணார்? உருவகித்து கொண்டு உடல் உருக ஊன் உருக பாடுகிறார். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செபமாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் என்று பாடும் ஆழ்வார், ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவரும் இல்லை, பாரில் நில் பாதமும் பற்றினேன் என்று கூறுகிறார். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவரும் இல்லை, பாரில் நில் பாதமூலமும் பற்றினேன், பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தியே என கூறுகிறார் இந்த பொடியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார் விப்ரணமூர்த்தி. மனதிலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை என இருக்கும் நமக்காக ஆழ்வார், எனக்கு இனி கதி என்ன சொல்வாய், எனக்கு இனி கதி என்ன சொல்லாய் என்று இறைவனை கேட்கிறார். தகுதி ஏதும் இல்லாமல் இருந்தும் அரங்கனே உன்னிடம் ஏன் ஓடி வருகிறோம் தெரியுமா? உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன். மேற்கு திசையில் முடியை வைத்து கிழக்கு திக்கில் பாதம் நீட்டி வடக்கில் முதுகு காட்டி விபீஷ்ணன் வாழும் தென்திசை இலங்கையை பார்த்து கொண்டு பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் அந்த அரங்கனின் அழகை பார்த்து என் உடலும் உள்ளமும் உருகா நின்றதே என் செய்கேன் என்று உருகுகிறார். அன்பே பக்தி. அன்பு செய்யும் அடியவரை அரங்கன் குலத்தையோ ஜாதியையோ பார்ப்பதில்லை. அன்புதான் பக்தி. அந்த அன்பு செய்யும் அடியவரை அந்த அரங்கன் குலத்தையும் பார்க்க மாட்டான், ஜாதியையும் பார்க்க மாட்டான். அவர்கள் நன்மறைகளை கற்றவர்களா என்பதையெல்லாம் அவன் கருத்தில் கொள்வதில்லை. உண்மையான ஈடுபாடு இருந்தால் ஓடோடி இறைவன் அருள் புரிகிறான். ஆழ்வார் காலத்தில் ஸ்ரீரங்கம் எப்படி இருந்தது என்பதனை அறிய இவரது ஒரு பாட்டே போதும். வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை என்கிறார். வண்டினமும் மயில்களும் குயில்களும் ஒருங்கே வசிக்கும் வகையில் மேகத்தை எட்டி பிடிக்கக்கூடிய மரங்களும் கொடிகளும் செடிகளும் நிறைந்த ஊராக திருவரங்கம் இருந்திருக்கிறது.
ஆழ்வாருக்கு அந்த அரங்கனைப் போலவே அவனுடைய ராஜதானியான ஸ்ரீரங்கமும் அவ்வளவு ஓப்பாக இருந்தது. அதனால்தான் காவிரியை கங்கையிற் புனிதமாய் காவிரி என்று பாடுகிறார். இந்த காவிரியை கங்கையை விட புனிதமானது அப்படின்று பாடுகிறார் இவர். அத்தகைய ஸ்ரீரங்கத்தை அங்கு கோயில் கொண்டிருக்கும் அரங்கனையும் திருமாலை என்னும் பாமாலை மூலம் நினைத்து அவனுடைய அருளை பெறுவோம். தொண்டரடி பொடியாழ்வாரின் திருநட்சத்திர திருவிழா வைணவ தலங்கள் பலவற்றில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவர் பிறந்த இடம் திருமண்டங்குடி, தஞ்சாவூர் அருகில் இருக்கு. இது பிறந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு, பராபவ வருடம், பராபவ ஆண்டு, மார்கழி மாதம், நட்சத்திரம் கேட்டை, தேய்பிறை சதுர்த்தசி திதி, கிழமை செவ்வாய். எழுதிய நூல் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி. பாடிய பாடல் 55. இவருக்கு வேறு பெயர் என்னன்னா விப்ரநாராயணர். இவரோட சிறப்பு என்னன்னா திருமாலின் வனமாலையின் அம்சம். இவர் திருமாலின் வனமாலையின் அம்சம் தான் இந்த விப்ரநாராயணர், அதாவது தொண்டரடி பொடியாழ்வார். சோழ நாட்டின் திருமண்டங்குடி என்ற கிராமத்தில் வேத விசாரதர் என்பவர் சிறந்த திருமால் தாசகராக விளங்கி வந்தார். இவர் எப்பொழுதும் நாராயணனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே பூமாலைகளை தொடுத்து பெருமாளுக்கு சாட்டி வந்தார். அந்த உலகளந்த பெருமாளின் கருணையால் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் திருமாலின் வைஜெயந்தி மணமாலையின் அம்சமாக ஒரு புதல்வர் பிறந்தார். பெற்றோர்களும் அவருக்கு விப்ரநாராயணர் என்று பெயர் சூட்டினார்கள். சகல கலைகளையும் கற்றுணர்ந்த விப்ரநாராயணருக்கு விண்ணுலகிலிருந்து திருமாலின் சேனை தலைவரான சேனை முதலியர் பூமிக்கு உண்மையான பொருளை உணர்த்தி சென்றார். அதன் பிறகு விப்ரநாராயணருக்கு அரங்கனை பற்றிய சிந்தனையே மேலோங்கி இருந்தது. இதனால் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சாரியாக விரதத்தையே உயர்வாக எண்ணி வாழ்ந்து வந்தார். ஒரு முறை திருமாலின் திருத்தலங்கள் அனைத்தையும் பார்த்து வர ஆசைப்பட்டு முதலில் ஸ்ரீரங்கம் சென்று அவர்களை தரிசித்தார். அரங்கனை தரிசித்தார். அவர் பெருமையை கேட்டறிந்தார். அரங்கனை பார்த்த மகிழ்ச்சியில் திருமால் பெருமைக்கு நிகரில்லை என பெருமானே போதும், வேறேதும் வேண்டியதில்லை என்று நினைத்து பச்சைமா மலைபோல் மேனி, பவளவாய் கமலச் செங்கன், அச்சுதா அமரா ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பச்சைமா மலைபோல் மேனி, பவளவாய் கமலச் செங்கன், அச்சுதா அமரா ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என நெஞ்சுருகி பாடினார் இந்த விப்ரநாராயணர். ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு சேவை செய்வதற்கு கோவிலிலேயே தோட்டம் அமைத்து பூக்களை பறித்து பெருமாளுக்கு தினமும் மாலை தொடுத்து கொடுப்பார். அதன் பின் பிற வீடுகளுக்கு சென்று உணவு வாங்கி அருந்துவார். இவருக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அனைவரிடமும் சமமாக பழகுவார். இதை சோதிக்க நினைத்தார் பரந்தாமன். ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம பழகிறாரே, இவரை சோதிக்கணும்னு நினைச்சார் அந்த பரந்தாமன். திருக்கரம்பனூரில் தேவி தேவதேவி என்ற இரு தாசிகள் இருந்தனர். இவர்கள் உறையூர் அரச சபையில் ஆடி பாடி பரிசுகள் பல பெற்று திரும்பும் வழியில் விப்ரநாராயணரின் தோட்டத்தின் அழகில் மயங்கி அதை பராமரிப்பவர் சந்திக்க விரும்பி சென்றார்கள். இந்த தோட்டத்தில் மழங்கி அந்த தேவியும் தேவதேவியும் என்ன பண்ணாங்க, இந்த தோட்டத்தை பராமரிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கலான்னு போனாங்க. ஆனால் இவர்கள் வந்ததையோ இவர்களது பேச்சையோ கவனிக்காமல் பெருமாளுக்கு பூமாலை தொடுப்பதிலேயே கவனமாக இருந்தார் இந்த விப்ரநாராயணர் என்னும் தொண்டரடி பொடியாழ்வார். இவரது கவனத்தை திருப்பி தன் மீது எப்போதும் மாறாத அன்பு வைக்க சபதம் ஏற்றார்கள் இவர்கள். அதுபோல பெருமாளுக்கு தானும் சேவை செய்வதாக கூறி
கொஞ்சம் கொஞ்சமாக விப்ரநாராயணரின் மனதில் இடம் பிடித்தனர். யாரு? இந்த தாசிகள் இருவரும், தேவி தேவதேவின்னு 2 பேர். தேவதேவி இல்லாமல் தான் இல்லை என்ற நிலைக்கு மாறிவிட்டார் இந்த விப்ரநாராயணர். தேவதேவி இல்லாமல் நாம் இல்லை அப்படின்ற நிலைக்கு மாறிட்டார். தன் குடும்பத்தை பார்க்க சென்ற தேவதேவியுடன் விப்ரநாராயணரும் சென்றார். அவரிடம் இருந்த செல்வம் எல்லாம் தீர்ந்ததால் தேவதேவியின் தாயாருக்கு அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது. இந்த தாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? கையில் பொருள் இருக்கிற வரைக்கும் தான் கூட இருப்பாங்க, இல்லைன்னா விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. அதான் மனைவிகள்லாம் அப்படி கிடையாது. நஷ்டமோ நஷ்டமோ கணவன் கூடவே அவன் காலமும் அவன் உயிர் வாழ்கிற வரைக்கும் தானும் இருப்பாங்க. ஆனால் தாசிகள் அப்படி இல்லை. அதுதான் இந்த பரந்தாமன் சொல்கிறார். தேவதேவியின் தாயாருக்கு இவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டுதான். யாரு? விப்ரநாராயணர் மீது வெறுப்பு ஏற்பட்டது. கையில் ஒன்றுமே இல்லையா, இனிமேல் என்னடா நீ இருக்கிறதுக்கு போடான்ற மாதிரி நினச்சிட்டாங்க. எனவே வெளியே சென்று தோட்டத்தில் அமர்ந்தார். யாரு? விப்ரநாராயணர் வெளியே போயிட்டார். அப்போது பெருமாள் என்ன பண்ணாரு? ஒரு பொன் கிண்ணத்தை விப்ரநாராயணன் கொடுத்ததாக தேவதேவியின் தாயாரிடம் எடுத்து போய் கொடுத்தார். விப்ரநாராயணர் இந்த பொன் கிண்ணத்தை கொடுத்தாரு அப்படின்னு தேவதேவி அந்த தாசியோட அம்மா கிட்ட எடுத்து போய் கொடுக்குறார். பொன் பாத்திரமாச்சு, பரவாயில்லையே, இதை விப்ரநாராயணர் கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு அந்த தாயார் நினைச்சுக்கிட்டார். ஆனா மறுநாள் கோயிலில் தங்க கிணத்தை காணோம். கோயிலில் தங்க கிணத்தை காணோம். அது காணாம போன தேவதேவியின் தாயாரையும் விப்ரநாராயணன் விசாரித்து விட்டு விப்ரநாராயணரை சிறையில் அடைத்தனர். இவர் தான் கோயிலேருந்து அந்த கிணத்தை எடுத்து போய் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போது அந்த மன்னன் என்ன பண்ணா? விப்ரநாராயணர் தூக்கி ஜெயிலில் போட்டான். மன்னனோட கனவில் பெருமாள் தோன்றி விப்ரநாராயணனின் பெருமைகளை கூறி அவரை விடுவிக்க கூறினார். விப்ரநாராயணன் அப்படி கிடையாது, நான் தான் எடுத்து போய் கொடுத்தேன். பரந்தாமன் என்ன பண்ணா? மன்னனோட கனவில் போய் சொன்னான். உரங்கன் உடனே என்ன பண்ணா? அந்த மன்னன் என்ன பண்ணா? அரங்கன் அவருக்கு பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் அவரை மீட்டு வந்து தங்கத்தை பொழிந்தார். யார்? விப்ரநாராயணனுக்கு பணத்தை பொழிந்தார். பணம் இல்லாத போது தானே இந்த மாதிரிலாம் பண்ணாரு. அதனால பணத்தை பொழிந்தார் அந்த மன்னன் என்பதால் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலின் அதிபதியான ரங்கநாதரின் தீவிர பக்தரானார் இந்த விப்ரநாராயணர். ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய நந்தவனம் மலர் பூங்கா கட்டினார். அங்கு பல்வேறு அழகான மற்றும் மனம் கொண்ட மலர்கள், தாவரங்கள் வளர்க்கப்பட்டன. அவர் ஸ்ரீ விஷ்ணுவின் அனைத்து பக்தர்களையும் வழிபட்டு அவர்களின் காலடியில் காணப்படும் மண் துகள்களை, சிறிய சிறிய தூசி துகள்கள் தனது தலையில் வைத்து கொண்டு ஸ்ரீ ரங்கநாதரை புகழ்ந்து பாடல்களை பாடினார். தான் எனும் ஆணவத்தை தவிர்க்கும் பொருட்டு தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்வது ஞானிகளுக்கு இயற்கை. மேலும் பரமனுக்கு அடிமை என்பதினும் அவன் தன் உத்தம அடியார்க்கு அடிமை என்பதையும் பெரிதாக எண்ணுவது வைணவ மரபு. அதனாலேயே அரங்கனுடைய தொண்டர்களின் அடியாகிய திருவடியின் தூசியனும் பொருள்பட தொண்டரடி பொடி என்றும் அரங்கனின் பக்தியில் ஆழ்ந்து போனவரை ஆழ்வார் என்றும் அழைப்பதற்கிணங்க தொண்டரடி பொடி ஆழ்வார் என்று ஆனார் இவர். இந்த விப்ரநாராயணர் இப்படித்தான் தொண்டரடி பொடி ஆழ்வார் என ஆனார். அவர் 45 பாசுரங்களை உள்ளடக்கிய திருமாலை மற்றும் 10 பாசுரங்களை உள்ளடக்கிய திருப்பள்ளி எழுச்சி போன்ற நூல்கள் எழுதியுள்ளார். திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரங்கள் ரங்கநாதரை துழில் எழுப்புவதற்காக தினமும் பாடப்பட்டுள்ளன. அவரது பாசுரங்கள் அனைத்தும் ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோயிலின் பிரதான தெய்வமான ரங்கநாதரை புகழ்ந்து பேசுகின்றன. தொண்டரடி பொடி தனது காலத்தில் நிலவிய ஜாதி முறையை கடுமையாக எதிர்க்கிறார். மேலும் விஷ்ணுவை அடைய இறுதி வழி அவருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சேவை செய்வதாகும் என்று குறிப்பிடுகிறார். ரங்கநாதர் கிருஷ்ணரை தவிர வேறு யாருமல்ல என்று நம்பினார். மேலும் அவர் தனது 38வது பாசுரத்தில் விஷ்ணுவின் பக்தர்கள் தங்கள் உடலை பூமியில் விட்டுவிட்டு ஆனால் அவர்களின் ஆன்மாவை கடவுளுடன் இணைத்தனர் என்று கூறியுள்ளார்.
பச்சைமா மலைபோல் மேனி எனத் தொடங்கும் அவரது பாசுரம் மிகவும் பிரபலமான பாசுரமாக உள்ளது. அந்த பாசுரம் இதோ மீண்டும் உறவுகளுக்காக. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பொதுவாக அனைத்து விஷ்ணு கோவில்களிலும் அன்றாட வழிபாட்டிலும் பண்டிகைகளும் இந்த பாசுரம் ஓதப்படுகிறது. திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரங்கள் முதலில் ஸ்ரீரங்கம் கோவிலில் பாடப்பட்டன. இந்த ஆழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சி ஓதப்படும் அதிகாலையில் ரங்கநாதர் எழுந்திருப்பதை காண பூமி தாயின் மக்கள் வருகின்றனர். தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பள்ளி எழுச்சி வகை படைப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது. மார்கழியில் பாடப்படும் திருமலையின் உட்பட அனைத்து வைணவ ஆலங்களிலும் தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியே பாடப்பெற்று வருகிறது. திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்னும் வழக்கு இவரின் படைப்புகளுள் ஒன்றான திருமாலையின் உயர்வை செப்புகிறது. அதாவது இதன் பொருள் என்னன்னா, ஆழ்வார் இயற்றிய திருமாலை என்னும் நூலை அறியாதவர் பரமனாகிய திருமாலையே அறிந்திடாதவர்கள் என்று ஆவார் என்கிறார் இவர். அல்லது இப்படி சொல்லலாம், பரமனாகிய திருமாலை அறிய விரும்புவோர் ஆழ்வாரின் திருமாலை எனும் நூலை படித்தால் போதும் என்பதாம். திருப்பள்ளி எழுச்சியின் முதல் துளி காலை பொழுது விடிவதை வெகு இயல்பாக நம் கண்முன் காட்சிப்படுத்தும் இப்பாடலில் முதல் பாடல் இதோ. கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைத்தான் கனையிருள் அகன்றது காலை பொழுதாய் மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர்திசை நிறைந்தனர். இவரோடும் புகுந்த இரும் களிற்று ஈட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்று உளது எங்கும் அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்தருளாயோ. பெருமாளின் 108 திருப்பதிகளில் தொண்டரடி பொடியாழ்வார் தனியாக மங்களாசாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் 2 கோயில்கள் மங்களாசாசனம் செய்துள்ளார். அதன்பின் விப்ரநாராயணர் தொண்டரடி பொடியாழ்வாராக நீண்ட நெடுங்காலம் பெருமாளை பாடி இறைவனுடன் கலந்தார். தொண்டரடி பொடியாழ்வார் வாடி அரங்கனுக்கு சூட்டிய பாமாலை பூமாலை சேவை வாழியவே. உறவுகளே, 12 ஆழ்வார்கள் வரிசையில் நாளை கடைசி ஆழ்வாராக திருப்பாணாழ்வார் வரலாற்றை பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். மேலும் சேந்தமங்கலத்தில் எழுந்தருளி இருக்கும் சீனிவாச பெருமாளுக்கு ஒரு பாமாலை உண்டு. அது நான் எழுதுந்து. வேண்டு மரம் தரவே வேங்கடவா எழுந்தருளினாயோ. பார்க்கடலில் படுத்திருக்கும் பரந்தாமா பாசமுடன் அடைத்ததால் எங்கள் ஊரில் பள்ளி கொள்ள எழுந்தருளினாயோ. பாடி கழித்திடவே தணிகை உனை நான் பாடுகிறேன் பரந்தாமா எழுந்தருள்வாயோ. தேடி வந்து வினைகளெல்லாம் ஓடி ஒளிந்திடவே நீ இங்கு எழுந்தருளினாயோ. உன்னை நாடி வருவோர்க்கு உதவிடவே நாராயணனே எழுந்தருளினாயோ. சேர்ந்து வந்து நின்னை சேவிக்கின்றோம் செங்கமல மூர்த்தியே சேர்ந்த மங்களத்தானே அருள் தருவாயே. உறவுகளே, 12 ஆழ்வார்கள் வரிசையில் மீண்டும் நாளை திருப்பாணாழ்வார் வரலாற்றை காணலாம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.